ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம் தட்டை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இதை நீங்க 10 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுலபமா இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றத ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாவை நான் நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு இருந்தது அதை சேர்த்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பூண்டை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இப்ப நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்துல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் கடையில வாங்கின அரிசி மாவு தாங்க சேர்த்திருக்கேன். நீங்க வீட்டுல அரைச்ச அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கைவிடாம நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அரிசி மாவுல பச்சை வாசனை இருக்கும். அது கொஞ்சம் லைட்டா வறுத்தாலே நமக்கு போதும். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இது பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம், அந்த அளவுக்கு ஈஸியாவே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரியாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ஆற விட்டோம்னா நல்லா பிசைய வந்துடும். அடுப்பை அணைச்சிட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சூடு பொறுக்கிற அளவுக்கு கையில் இருந்தால் போதும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க, அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைவும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். டோ கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நாம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கிக்கலாங்க. வீட்டில் குட்டீஸ் யாராவது இருந்தால் இந்த ஒர்க்கை கொடுத்துருங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருண்டைகள் ஆக்கி தட்டை மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பரில் வச்சு ஒரு டம்ளரை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அது ஷேப் கூட கொண்டு வரலாம். பட் வீட்டில் குட்டீஸுங்க இருந்தால் இந்த வேலையை அவங்க கிட்ட கொடுத்துருங்க, அழகாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு நல்லா மெலிசா தட்டிக்கோங்க. நீங்க எத்தனை பெருசா கூட தட்டிக்கலாம். நான் இங்க சின்னதா மினி தட்டை மாதிரி செய்யறதுனால குட்டி குட்டியா தட்டியிருக்கேன். கொஞ்சம் மெலிசா தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ரொம்ப குண்டாவும் தட்டிட வேண்டாம். இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க போதும். பாருங்க, நான் அந்த விரல் நுனிங்களை வச்சு நல்லா இந்த மாதிரி மெலிசா தட்டிக்கிட்டாலே நமக்கு போதும். இப்போ நாம இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிருக்கேன். இதை நாம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், அது மேலே எழும்பி வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். அப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு தட்டைகளாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போதுங்க. இந்த சைடு 1 நிமிஷம், திருப்பி போட்டு 1 நிமிஷம்னு சொல்லிட்டு லைட் கோல்டன் கலர் வரணுங்க. ரொம்ப தீச்சிடக்கூடாது. லைட் கோல்டன் கலர் வந்தாலே போதும். ரொம்பவும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கல் மாதிரி ஆயிடும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லைட் கோல்டன் கலர்ல. இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, அதோடைய எண்ணெய் சலசலப்பு அப்படியே அடங்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த எண்ணெய் சலசலப்பு நம்ம போடும் போது ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் லைட்டா அடங்கும் போது இது